ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு சார், என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தகவல்கள் அனைத்தும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சார் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியில் புதிதாக ஒரு தகவல் அப்படின்னு சொல்கிறீங்க? என்ன தகவல் சார் வந்திருக்கு அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இன்று அல்லது நாளைக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான அறிவிப்புகள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட் வெளியீடு. இந்த ஓஎம்ஆர் சீட் வெளியீடுக்கு எத்தனை நபர்கள் எத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் வெயிட் பண்ணி இருந்தாங்க? காரணம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் முறைகேடுகள் நடந்திருக்கா நடக்கலையா இதை கண்டுபிடிப்பதற்கு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட் வெளியிட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நிறைய தேர்வர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. நான் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கேங்க, என்னோடய ஓஎம்ஆர் சீட்டை பார்த்தா தெரியுங்க. பட் ஆனால் எனக்கு கொடுத்துருக்க மதிப்பெண்கள் குறைவாக தாங்க இருக்குது அப்படின்னு நிறைய தேர்வர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாங்க ஓஎம்ஆர் சீட் வெளியிடுறாங்க. இப்போது இந்த ஓஎம்ஆர் சீட் வெளியிடுறதுல ஏன் சார் இவ்வளோ தாமதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஎம்ஆர் சீட் வெளியிட பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்புகள் பல்வேறு தேர்வர்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை வச்ச ஒரே காரணத்தால் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட் இப்போ வெளியிடுறாங்க. இதை கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டை வெளியிட்டு இருக்கணுங்க. பட் ஆனால் இப்பொழுது தாங்க வெளியிட போகிறாங்க. இன்று அல்லது நாளைக்குள்ளே ஓஎம்ஆர் சீட் 100% வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஓஎம்ஆர் சீட் வெளியானால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க. அதாவது எவ்வளோ சதவீதம் எவ்வளோ ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு எல்லா குளறுபடிகளும் பார்த்திங்கன்னா இதில் முற்றிலுமாக உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சிவி லிஸ்ட் 1 நடந்துட்டு இருக்குங்க. நீங்கள் சிவி லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து உங்கள் அருகாமையில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூட ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இ-சேவை மையத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அதோட இ-சேவை மைய அதிகாரிக்கிட்ட பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் அதாவது சான்றிதழ்கள் அனைத்தும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஆப்பில் உங்களோடது எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டரை கொடுத்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.